அதே நிற்கிறது அது குழந்தை வந்து திடீர்னு திரும்பும். அதனால எப்பயும் கையில் பக்கத்துலேயே ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்த குழந்தை பேர் ஆதினி. ஆதி அப்படின்னா வெரி வெரி ஓல்டு, பழைய. ஆதினா முதல். ஆதி பகவன் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஆதி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஆதினி, நீயே வெரி ஓல்டு, நீயே பழசு அப்படின்னு. ஆனால் புதுசாக வந்து பிறந்திருக்காங்க. ஆதியும் அந்தமும் மாதிரி. இப்போ இவங்க இந்த பிரார்த்தனை குழுவில் வேண்டிட்டு பிறந்த குழந்தை. உங்கள் பேர் என்ன? அம்மச்சி. அம்மச்சி பேர் ரமணி. அம்மா பேர் என்ன? லாவண்யா, ரமணி. உங்கள் வீட்டுக்கார பேர் என்ன? கோபிநாத், லாவண்யா. அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை இங்கே பிறந்திருக்குது. இந்த குழந்தை பாருங்க, பாபா கூட நல்லா கொடுத்து விளையாடுது, நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஆயிரக்கணக்கான பேர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மழலையை, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு தான் இந்த பிரார்த்தனை கொடுக்கறதுக்காக நம்முடைய வழித்துணை பாபா, வண்டலூர் வழித்துணை பாபா இடத்துல வந்து வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதல் மூலமாக இது வரைக்கும் 1500 குழந்தைகள் பிறந்திருக்குது. அதில் பாதிக்கு மேலே 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை. உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சுன்னா? 4 இயர்ஸ். ஸோ 4 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு இந்த ஆதினி பிறந்திருக்காங்க. இங்கே அழகாக சிரிக்கிறாங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்வேன், கடவுளை வேண்டினா, கடவுளை தவமிருந்து வேண்டினா ஆண் குழந்தை வந்து பிறக்கும், கடவுளே வந்து பிறந்தா பெண் குழந்தையாக வரும், அப்படி அமையும் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மகாலட்சுமி மாதிரி அதிர்ஷ்டம் உள்ள நல்ல அறிவுள்ள இந்த பிள்ளை பிறந்திருக்குது. இந்த பிள்ளை நல்ல தைரியமாகவும் நல்ல ஐஸ்வர்யமாகவும் ஆயுளாகவும் இருந்து இந்த குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நல்ல நல்ல ஒரு உயர்வான பிள்ளையாக மலர்ந்து வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதி இந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல சத்குரு சாயப்பாவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பிள்ளை பாருங்கள் இவ்வளோ அழகாக விளையாடுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கொடுப்பினை வேணுமோ அவங்களுக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பலனை பெறட்டும், அவங்களும் மகிழட்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஆதினி, ஆதினி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். உங்க பேரு தான் ஆதினியா? நீங்கதான் ஆதினியா? ஆதினி நீங்க தானே ஆதினி? ஆதினி நீங்களா? நல்லா காது இருக்கு, நல்லா பாக்குறீங்க, நல்லா பேசுங்க. எங்க போறீங்க? எந்திரிச்சு எங்க போறீங்க? எந்திரிச்சு எந்த இந்த நாட்டுக்கு போறீங்க? எந்த பிளைட்டை பிடிக்க போறீங்க? எந்த பிளைட்டை பிடிக்க போறீங்க? எந்திரிச்சு அவ்வளவு வேகமா? அக்டோபர் 2 சரி, உட்காந்துங்க உட்காந்துங்க. அப்புறம் Father says நீ வேண்டி பிறந்த குழந்தை போட்டீங்களா நீங்க? எதுக்கு கொலுசு போட்டீங்க? வேலை போச்சு அப்படியே நின்று போச்சு, அவ்வளவுதான், போவே இல்லை. அப்புறம் கொலுசு போடல, கொலுசு போட்டீங்க. போட்டாங்க, கொலுசு போட்டவொடனே இந்த இவங்க வந்து போட்டாங்க, இவங்களுக்கு கொலுசு போட்டாங்க. உடனே 2 மாசத்தோட நின்று போச்சு, போவே இல்லை வேலைக்கு. இனிமேதான் போனோம். ஏன் நீங்க பாத்தீங்க பாப்பாவா? அப்படிதான் அனுப்பணும். 1 வருஷத்துக்கு போறேன்றாங்க. ஆதினி, சாதினி, சாதினி, சாதனை பண்ண போற ஆதினி. சாதனை பண்ண போறீங்க?
அவங்க அப்பா பேரு அம்மா பேரு பேச எதுக்கு வச்சு? அது யாராவது இருக்கும். பேர் வச்சு அர்த்தம் தெரியும் தான். ஆதி கவர்மெண்ட் புரியுது மாதிரி. ஆதின்னா ஓல்டு. சேர்த்து நீயா ஆதின்னு ஆதினா இடியா வைக்க சொன்னாங்க ஆரோக்கியம் ஆதினா வெரி ஓல்டு, பழசு, ரொம்ப பழசு, முதல். ஆதினா ஆதி, ஆதியில இருந்த ஒரு சக்தி, ஆதிசக்தி, ஆதிசக்தி. பாருங்க பாருங்க நேற்று வந்து